ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம லட்டு செஞ்சு வச்சுக்கிட்டு தினமும் ஒரு லட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். சாப்பிடவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்பவே இன்ஸ்டண்ட்டான ஈஸியான ஒரு லட்டு ரெசிபி தான் இது. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்க போகிறேன். எள்ளை பார்த்தீங்கன்னா வெறும் கடாயில் கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்க்கும் போது சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எள்ளை முதல்ல வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே எள்ளை பார்த்தீங்கன்னா கடாயில் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த வறுத்த எள்ளு தான் சேர்த்துக்க போகிறேன். 1 கப் வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். வறுத்துட்டு மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். முதல்ல மிக்சியில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பொருளையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும். அதே சமயம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எள்ளு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பாதியமாக தான் அரைப்பட்டிருக்கும். 1-2 முழுசாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது லட்டு பிடிக்க நல்லாயிருக்கும் பார்க்க. நான் பார்த்தீங்கன்னா வறுத்த எள் தான் சேர்த்துருக்கேன். வறுத்த வேர்க்கடலை, வறுத்த எள் ரெண்டுமே நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். திரும்பவும் மிக்சி ஜாரில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காவாக இருந்தால் ஒரு ஏலக்காவை சேர்த்துட்டு இதோட அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக பவுடராக பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதையும் இந்த பவுல்லையே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எல்லா பொருளையும் ஒரு பேன் இல்லைனா ஒரு கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எடுத்துக்கிறேன். அதாவது தேங்காவை நல்லா துருவிட்டு வெறும் கடாயில் போட்டு நல்லா ட்ரையாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். ஈரப்பதம் இல்லாமல் டெசிகேட்டட் கோகோனட் ரெடி ஆகிடும். நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்க. இந்த தேங்காவையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லத்தை பார்த்தீங்கன்னா பொடியை இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். வெல்லம் கரையிறதுக்காக இந்த கப்லேயே 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன். நல்லா இப்போ வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் தூசிக்கல்லாம் அதிகமாக இருக்குன்றதுனால நான் வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்க போகிறேன். வெல்லத்தை பார்த்தீங்கன்னா லைட்டாக கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அரைச்சி வச்ச இதோட பார்த்தீங்கன்னா வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் உருண்டை பிடிக்க முடியும். ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நான் குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் சூடு ஆறுனதும் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம லட்டு மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பதத்தில் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறுச்சுன்னா கையில் உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூடு ஆறி வந்துருச்சு. கையில் தொடுற அளவுக்கு இப்போ சூடு குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி உருட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள். இப்போது கையில் கொஞ்சமாக நெய்யை நான் தடவிக்கிட்டு லட்டு பிடிச்சிக்க போகிறேன். நெய்யோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதே சமயம் கையில் ஒட்டாமலும் நம்மளால் உருட்ட முடியும். கொஞ்சமாக நெய்யை கையில் அப்ளை பண்ணிக்கிட்டு நான் உருட்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் லட்டு வேணுமோ அதுக்கேற்றது போல் உருண்டை பண்ணிக்கோங்க. நட்ஸ் எதுனா வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். நான் இப்போ எதுவுமே சேர்க்காமல் சிம்பிளாக செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லா லட்டுமே நல்லா உருண்டை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம், சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா டெசிகேட்டட் கோகோனட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் லைட்டாக அப்படி புரட்டி வச்சுட்டிங்கன்னா போதும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது போலே நீங்கள் மேலே டெசிகேட்டட் கோகோனட் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த லட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே சமயம் இந்த ரெசிபி செய்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. வேர்க்கடலை, எள்ளு இதெல்லாம் வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு எல்லாத்தையும் அரைச்சி வெல்லத்தை கரைச்சி நம்ம உருண்டை பண்ணிட்டா போதும். லட்டு ரெடி ஆகிடும். ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் இது போல் உங்களுடைய வீட்டில் லட்டு செஞ்சு பாருங்கள். தினம் ஒரு லட்டு வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கும்போதும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ரெசிபியை மறக்காமல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.